பாக்ஸர்ஸ் எல்லாம் இட்லி ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்களா என்ன? ஆமாங்க. நம்ம தனுஷ் சார் வந்து இட்லி கடைன்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் அதில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் மாதம். அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இட்லி கடைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நின்றுருக்க மாதிரி இருக்கும் தனுஷ் சார். இப்போ அதோட செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் க்ளவுஸோட அருண் விஜய் சார் உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே தனுஷ் சாரும் இருக்காரு. இது கேமியோவா இல்லை ஃபுல் படத்தில் வராரா இல்லை வில்லனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். துல்கர் சல்மான் அவரோட கெரியரோட பீக்கில் இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த லக்கி பாஸ்கர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் செம்ம ஹிட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு சினிமாவுக்கு வந்து 13 வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்காகவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா காந்தா. அந்த பேரோட டைட்டில் கூட முக்கியம் இல்லை, அந்த கேரக்டர் தான். ஆமாம், எம்ஆர் ராதா இருக்கார்ல, அவரோட கேரக்டரில் அந்த படம் நடிக்கிறாரு. நிறையா ஹீரோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டது எம்ஆர் ராதா கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த சான்ஸும் நம்ம துல்கர் சல்மானுக்கு தான் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. ஹோப் ஸோ இந்த படமும் லக்கி பாஸ்கராட்ட ஹிட் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மேரேஜ் ஆச்சுன்னா நிறைய ஹீரோயின் நடிக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது மேரேஜ் முடிஞ்ச கொஞ்சம் மாதத்துலேயே நம்ம கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த வெப் சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நெட்ஃப்ளிக்ஸோட டைப் பண்ணி அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த வெப் சீரிஸோட பேர் தான் அக்கா. ஒரு கேங்ஸ்டர், லேடி கேங்ஸ்டரோட கதை போல். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வெப் சீரிஸ் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு பிடிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பர்த்டே வந்தாலும் வந்துச்சு. நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணி தள்ளிட்டே இருக்காரு. ஒரே நாளில் 3 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி நம்ம 49, 50 பற்றி பார்த்துருக்கோம். இப்போ 51 பற்றி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா அஸ்வின் மாரிமுத்து. ஓமை கடவுளே படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லவ். படம் ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பு சார் ஃபேண்டசி மூவி, ஆல்ரெடி அஸ்வின் மாரிமுத்து எடுத்த படமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபேண்டசி மூவினே சொல்லலாம். இந்த படமும் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை தான். லைனாக 3 படம் வரப்போகுது. ஆல்ரெடி மனிதத்தனம் சார் படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த 25, 26 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டிஆர் படமாக வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸுக்கு 2T TV சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.